நீங்கள் யாரோடு தொடர்பிலும் சம்பந்தத்திலும் வருகின்றீர்களோ அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அவசியமாகும். அவரிடமிருந்தும் ஆசீர்வாதம் பெறுவது உங்களுக்கு அவசியம். अगर दुआएं नहीं मिलती, अगर दुआएं नहीं मिलती, அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த உணர்வுகள், ஆசீர்வாதங்கள் கிடைக்குது அப்படிங்கிற அந்த तो உணர்வுகள் समझो ஏற்படாது. அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், संबंध உங்களுடைய संपर्क உறவு में முறைகள் மற்றும் தொடர்புகள்ல நீங்க வரும் பொழுது உங்ககிட்ட ஏதோ कोई குறைவு இருக்கு कमी அப்படின்னு நீங்க உணர்வீங்க. या ஏதோ गलती குறைவா இருக்கு அப்படின்னு உணர்வீங்க. ஆனா ஆசீர்வாதங்களினுடைய அனுபவம் अगर எப்படி இருக்கும்? संबंध संपर्क है, ஆசீர்வாதங்களின் அனுபவம் எப்படி दुआओं இருக்கும்? की अनुभूति होनी चाहिए। और दुआओं की अनुभूति क्या होगी? अनुभवित होना। நீங்க இதை அனுபவம் செய்திருக்கின்றீர்கள் இல்லையா? நீங்கள் சேவை செய்வதன் மூலம் உங்களுக்கு ஆசீர்வாதம் सेवा கிடைக்கிறது. से दुआएं मिलती है तो स्वयं भी அப்பொழுது நீங்களும் லேசாக இருப்பீர்கள், உங்கள் தொடர்பில் வருபவர்களும் லேசாக இருப்பார்கள். और जिसके संपर्क में आए बाजा ठीक नहीं है, ஆசீர்வாதங்களை பெறுவதனுடைய அனுபவம் तो है ना, என்ன அப்படின்னா, दुआएं मिलने எந்த का ஒரு ரூபத்துல நீங்க अनुभव மற்றவர்களோடு உறவு முறையில வந்தாலும், எந்த यही பணியை होगा செய்தாலும், செய்து கொண்டிருக்கும் போதும் जो स्वयं भी संबंध में आते कार्य करते डबल लाइट होगा, हल्का நீங்க पहुंचने இரட்டை महसूस करते। லேசாக இருப்பீர்கள். இரட்டை விதத்துல லேசாக இருப்பீர்கள். எந்த ஒரு और பாரத்தையும் அனுபவம் जिनकी செய்ய सेवा மாட்டீர்கள். की நீங்கள் சேவை செய்பவர்களும் संबंध संपर्क में आए உங்களோடு உறவு முறையிலும் தொடர்பிலும் वो भी डबल வருபவர்களும் கூட लाइट फील करेगा, இரட்டை லேசான ஸ்திதியை அனுபவம் செய்வார்கள். अनुभव करेगा कि ये संबंध में सदा சம்பந்தங்களில் எப்பொழுதும் லேசாக अर्थात इसी இருப்பீர்கள். भारी அதாவது नहीं ஒரு रहेगा। பொழுதும் பாரமாக இருப்பதை உணர மாட்டீர்கள். संबंध में आओ नहीं आओ, लेकिन दुआएं मिलने के कारण दोनों तरफ नियम प्रमाण ऐसा ही இரண்டு से भी விதத்திலும் नहीं हो। ஆசீர்வாதம் அனுபவம் ஆகும்போது जैसे कहावत है, உங்களுக்கு ज्यादा भी எல்லாமே ஈஸியா இருக்கும். நம்மளுடைய चीजें बहुत கோட்பாடுகளுக்கு ஏற்ப அனைத்துமே इतना ஈஸியாக इजी இருக்கும். भी नहीं, எறும்பு எங்க போகும் लेकिन அப்படின்னாக்கா, எங்க நிறைய இனிப்பு இருக்கோ அங்க போகும். அந்த அளவுக்கு நம்ம डबल ரொம்ப लाइट ஈஸியானவர்களாக ஆயிடக்கூடாது. ஆனால் இரட்டை मिलती है। லேசானவர்கள் இருக்கணும் எப்பொழுதும். அதனால பாப்தாதா சொல்றார், உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்க சோதித்து பாருங்க. பாபா समय உங்களுக்கு நேரம் கொடுக்கறாங்க. இப்போ अभी समापति का बोर्ड சம்பன்னம் नहीं लगा, அப்படிங்கிற அந்த போர்டு இன்னும் போடப்படவில்லை. इसलिए அதனால் உங்களை சோதனை பண்ணுங்க. ये தொடர்ந்தும் अनुभव முன்னேறுங்கள், करते चलो। தொடர்ந்தும் முன்னேறுங்கள். சம்பூர்ணம் அப்படிங்கிற போர்டு இன்னும் போடப்படவில்லை. அதனால சுயத்தை சோதனை பண்ணுங்க, முன்னோக்கி செல்லுங்கள்.
அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். अरे शिव की याद रहेगी तब आंखों में समाया वो होगा। हम धन्य तभी बन पाएंगे जब ऐसा प्रिय जीवन होगा। ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 4। पुराने संस्कार परिवर्तन कर संस्कार मिलन की रास करो। आज का विषय है मर्जीवा जन्म। अव्यक्ति इशारे। आप सभी बच्चों का यह ஓம் ब्राह्मण சாந்தி. जन्म இன்றைய मर्जीवा जन्म है। मर्जीवा தலைப்பு बनना अर्थात अपनी देह से இந்த பிராமண मित्र பிறவி संबंधियों அப்படிங்கிறது से குழந்தைகளாகிய पुरानी உங்கள் दुनिया से அனைவருக்கும் मर जाना। जैसे இறப்பிற்கான कोई ஒரு मर जाता है பிறப்பு. तो पिछले உங்களுடைய संस्कार பழைய खत्म हो जाते हैं। तो यहाँ भी पिछले पुराने சதா संस्कार பரந்த ऐसे உள்ளம் लगने நன்மை चाहिए செய்யும். जैसे और कोई के थे, हमारे नहीं। जैसे ब्राह्मण गंदी चीज को नहीं छूते हैं, वैसे எவ்வாறு पुराने பிராமணர்கள் संस्कारों से बचना है, छूना नहीं है। अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। இப்பொழுது நாம் மோகினி தேவி என்பதை கேட்கலாம். ओम शांति। सभी मौज में हैं। यस, हम लोग शांति वन நீங்க में हैं। எல்லாரும் சௌரியமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? यहाँ நாம पर வந்து இப்போ சாந்திவன்ல ग्लोबल இருக்கிறோம். समिट சாந்திவன்ல हर वर्ष होता है குளோபல் சம்மிட் அப்படின்னு ஒவ்வொரு इनॉग्रेशन। வருடமும் आज सभी நடக்குது. அதனுடைய और उसके திறப்பு लिए விழா भी आपके இன்றைக்கு पहले காலையில நடக்க இருக்கு. பாரதத்தினுடைய और பிரசிடென்ட் வந்து अभी வந்திருக்கிறாங்க, திரௌபதி कल முர்மு. शाम को அவங்க வந்து சாந்திவன்ல ஆல்ரெடி வந்துட்டாங்க நேத்திக்கு. जो இன்னைக்கு मुख्य வந்து महत्वाकांक्षी குளோபல் है சமிட் அப்படிங்கிற அந்த उससे நிகழ்வு जुड़े நடைபெறுவதாக இருக்கு. एकदम முக்கியமாக 25 பேர் வந்து நேத்து அவங்கள வந்து நாம சந்திச்சோம். बहुत ही அவங்க सिंपल காட்டன் ஒயிட் சாரியும் ஒயிட் பிளவுஸும் போட்டிருந்தாங்க. ரொம்ப बहुत எளிமையான प्रेम से मिला உடையில இருந்தாங்க. 10-15 அவங்க मिनट வந்தபோது அவ்வளவு அன்போடு எங்களோட एक फोटो आदि तो 15-20 நிமிடம் எங்களோட आज செலவழித்தாங்க. सवेरे वो நம்ம வந்து கொஞ்சம் படங்களை और எல்லாம் கூட दर्शन எடுத்திருக்கோம், போட்டோ समिट எடுத்திருக்கோம். का
இன்றைக்கு காலையில Carlos இந்த Soto குளோபல் சமிட் அப்படிங்கிற இந்த நிகழ்வு 9:30 நடைபெற இருக்கு. होगा। 9:30 வரை. உங்களுக்கெல்லாம் அது वो தெரிஞ்சிருக்கலாம். चाहेंगे நீங்க யூடியூப்ல கூட அதை ट्रैवल பார்த்துட்டு करते இருக்கலாம். हैं, अगर सेंटर है எவ்வாறாயினும் அவங்க वो लोग எங்க भी வந்து बताते हैं। போனாலும் எங்க कल சென்டர் सोच रहा था இருந்தாலும் मैं जाऊं, அவங்க வந்து அவங்கள अभी அழைக்கிறாங்க. चिंता करती हैं அவர்களும் அதை कि ரொம்ப விரும்புறாங்க. எங்கெல்லாம் उनका வந்து சென்டர் पापा இருக்கோ बोलती है तो அவங்க बाबा பயணம் बाबा செய்யும் பொழுது அந்த कहते சென்டருக்கு हैं, வந்து போறாங்க. क्योंकि ஒவ்வொரு जीवन முறை में அவங்க वज्र பேசும் प्राप्ति होती பொழுதும் है பாபா அப்படிங்கிற तो उनसे வார்த்தையை बाबा ने பயன்படுத்துறாங்க. உங்களுடைய हम लोग வாழ்க்கையில எந்த केवल बाबा नहीं அளவிற்கு कहते, नहीं உங்ககிட்ட பாபா கிட்ட இருந்து तो वो तो பேறுகள் पब्लिक में भी இருக்கோ அந்த कहेंगे அளவிற்கு बाबा। நீங்க பாபா அப்படின்னு உங்க உள்ளத்துல இருந்து बहुत ही சொல்வீங்க. खुशी की बात है பப்ளிக்ல கூட कि அவங்க பாபா भारतवर्ष की பாபான்னு தான் राष्ट्रपति அவங்க வந்து சொல்றாங்க. कहेंगे இது வந்து ஒரு மிகவும் और ब्रह्मा ஒரு कुमारी மகிழ்ச்சிக்கான விஷயம். फिर பாரதத்தின் अपना बहुत வந்து अच्छा பிரசிடென்ட் रोल बनाती அவர் है। பிகேவாக இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான விஷயம். मैंने कई बार அவர்கள் उसका அப்படிப்பட்ட அழகான ऑडियो பாகத்தை नடிக்கிறாங்க. ऐसे நிறைய ही தரம் அவங்க பேசுற बहुत समय போது बाद வந்து நான் கேட்டிருக்கேன் பார்லிமெண்ட்ல. அவங்க ரொம்ப आज வந்து किसी तरह புத்திசாலியா सेशन இருக்கிறாங்க. में ரொம்ப விவேகம் நிறைந்தவரா बिना இருக்கிறாங்க. प्रमोशन होने இன்றைக்கு காலையில அவங்களோட வந்து ஒரு நிகழ்வு இருக்கு. बाबा அவர்கள் அதை ஆரம்பம் செய்து வைக்க இருக்கிறாங்க. संस्कार परिवर्तन, பாபா संस्कारों की रास, பாபா இந்த மாதத்துல जिसमें நமக்கு भूलों में दिशा சமஸ்கார निर्देशन பரிவர்த்தனை அப்படிங்கிறத பத்தி நாம थोड़ा ये செய்றோம். संस्कार ஒவ்வொரு நாளும் நமக்கு समझ तो இந்த आती है டாபிக்ல அவ்யக்த சிக்னல் கிடைக்குது. परंतु फिर भी அஹ் जब तक இந்த हम अच्छी तरह புரிந்துணர்வு நம்ம उस கிட்ட இருக்கு. संस्कार को இந்த समझ के சமஸ்காரங்கள் பழையவை. निभाएंगे नहीं तो बार बार इमर्ज होता है। ஆனால் அந்த சுபாவத்தை நாம் जैसे अम्मा முழுமையாக हमेशा தெரிஞ்சுக்கல, சுயத்திடமிருந்து राजस्थानी அதை ड्रेस நாம पहनती, முழுசா सूट முடிக்கல सलवार, அப்படின்னா அது வந்து நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் क्योंकि கோபம் देखो அல்லது கொஞ்சம் ईश्वरी ஆணவம் परिवार है, இல்லை ஏதாவது நம்ம கிட்ட இருக்கிற ईश्वरी விஷயங்கள் स्नेह, அது வந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. இது तीरथ கடவுளின் स्थान குடும்பம். पर நாம் रहेंगे, அனைவரும் அந்த अன்போடு இங்க बाबा வாழ்ந்துகிட்டு के இருக்கோம். सभी सेंटर அது கடவுளின் तीरथ स्थान है। அன்பாகும். பாபாவினுடைய சென்டர்ல நாம இருக்கிறோம் बाबा வாழறோம் அப்படின்னா जब இதெல்லாம் யாத்திரை नरसिंह ஸ்தலம் में இல்லையா? பாபாவுடைய लाइफ வீடு में எல்லாமே दूसरा जन्म, யாத்திரை ஸ்தலம். பாபா இன்றைக்கு உயிரோடு जो लौकिक இறப்பதனுடைய दुनिया में உதாரணத்தை பாபா நமக்கு கொடுக்கிறார். நீங்க இந்த பிறவியில இருந்து இறந்து जब शरीर ஒரு छोड़ते புது हैं பிறவி எடுக்கிறீங்கன்னு பாபா சொல்றார். உலகாய வாழ்க்கையில तो ஒருத்தர் இறந்து नया போகும்போது विहार बदल जाता है। நாம என்ன செய்றோம் அப்படின்னா புது पहले नए பிறவியில शरीर பழைய हूँ, பிறவியினுடைய दूसरा मेरे அனைத்தையுமே संबंधी மறந்து है, இருப்பார்கள் இல்லையா? अब मैं आत्मा हूँ, நான் வந்து இந்த உடல்ல सारी இருக்கிறேன். आत्माएं मेरी हैं, என்னுடைய உறவு முறையில யாரெல்லாம் हम இருக்காங்க सब भाई அப்படிங்கறது बहन எனக்கு हैं। தெரியும். பாபா इसलिए अभी எனக்கு खुद இந்த सचेत உறவு आदमी के முறையை लिए होता है, கொடுக்கறாங்க இப்போ. எல்லாருமே ஆத்மா தான். நம்ம எல்லாருமே लगेगा तो रहेगा, சகோதர ஆத்மாக்கள். पर देह बाहर இந்த जाएगी। எல்லையற்ற புத்தி அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கும் मैं பொழுது मेरा நான் ये என்னுடையது अभिमान அப்படிங்கிறதை प्रकट होता பாபா है, மாற்றி फिर देह விடுகின்றார். बाहर जाएगी। இப்போ நம்ம கிட்ட உடல் உணர்வுல அந்த மாதிரி நாம आपकी இல்லை. स्ट्रांग ஆனா ஆணவத்துல நாம இருக்கும் பொழுது உடல் உணர்வுல अभ्यास करते இருக்கும் रहो, பொழுது அது ரொம்ப வந்து ஒரு आत्मविवेक, பலமான விஷயமாக இருக்கு आत्मसमता, உணர்வு. சோ நானுங்கிறதுல आत्मज्ञान, உடல் உணர்வை மாத்தி பாபா ஆத்ம உணர்வை நம்மகிட்ட கொண்டு வரார். तो हर तरह அப்போ से சு- ஆத்ம स्वीट உணர்வு रहेंगे। பாவனை, ஆத்ம உணர்வு பார்வை, இப்படி निरंतर எல்லா विकास விதத்திலையுமே करेंगे, நாம खुशी முன்பை रहेगी, விட शांत இனிமையானவர்களாக இருப்போம். அதனால தொடர்ந்தும் நம்மளால சந்தோஷமாக இருக்க आप முடியும், सभी बच्चों का லேசாக இருக்க முடியும். यह நம்ம ब्राह्मण கிட்ட का அவ்வளவு जीवन பேறுகள் வந்து நம்ம கிட்ட கிடைக்கும். लौकिक से இந்த பிராமண अलौकिक है, பிறப்பு அப்படிங்கிறது வ- நம்ம லௌகீகத்தில இருந்து लौकिक இறந்து से लौकिक जन्म அலௌகீகமாக होने से இருப்பதாகும். मर्जीवा बनना அதனால अर्थात நாம் உயிரோடு अपने இறப்பது देह से அப்படின்னா मित्र உங்களுடைய संबंधियों से உடல் உணர்விற்கு, உடலுக்காக पुरानी दुनिया நாம் से இறந்து मर போவது, जाएंगे। நண்பர்கள், உறவினர்கள் जैसे कोई मर जाता है இவர்களுக்காகவும் பழைய உலகத்திற்கும் நாம் तो फिर இறந்தவர்களாக இருக்க வேண்டும். संस्कार
ஒருவர் वो இறக்கும் जाते हैं பொழுது அவங்களுடைய சுபாவம் எப்படி तो இருக்குன்னா यहाँ भी அது கூட पिछले पुराने முடிந்து संस्कार போய்விடும் பழைய ऐसे சுபாவம். लगने चाहिए இங்கும் கூட जैसे और कोई व्यक्ति உங்களுடைய பழைய हमारे नहीं। சமஸ்காரங்கள் அப்படிங்கிறது யாருடைய சமஸ்காரமோ அப்படிங்கிற जैसे மாதிரி ब्राह्मण உங்களுக்கு गंदी உணர்வு चीज को नहीं ஏற்படணும். छूते, எப்போது वैसे வந்து पुराने संस्कार संस्कारों से பிராமணர்கள் बचना है। அழுக்கான ஒன்றை தொடுவதில்லையோ அதுபோல நீங்களும் बाबा கூட चेकिंग உங்களுடைய பழைய यूनिटी சுபாவங்களை क्या कर रहे தொடக்கூட हैं? வேண்டாம். பாபா कल तो बाबा நமக்கு ने कहा இந்த चेकिंग சோதிப்பதற்காக नहीं இந்த करेंगे तो விஷயங்களை बुकिंग नहीं मिलेगा। கொடுக்கின்றார். நேற்று பாபா என்ன ऐसे ही जो சொன்னார் लोग அப்படின்னா, நீங்க चेकिंग तो செக் करनी பண்ணல चाहिए, அப்படின்னா प्रोग्राम புக்கிங்கே में जाओ, இருக்காது அப்படின்னு कैफे சொன்னார். जाओ, बोलते हैं அப்ப நம்ம चेकिंग செக் करा लो। பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு புக்கிங் இருக்காது. அப்போ நாம मेडिकल எங்க फील्ड बोलते हैं பண்ணாலும் எங்க चेकिंग, போனாலும் முதல்ல நம்மள செக் இன் பண்ண சொல்றாங்க. बॉडी को चेक நம்ம करो। மெடிக்கலுக்கு போனாலும் எங்க போனாலும் முதல்ல तो நம்மள बाबा भी செக் यही பண்ண कहते சொல்றாங்க. हैं, ஸோ நம்மளுடைய உடலை கூட முதல்ல वो செக் संस्कार பண்றாங்க. जब इमर्ज அது होते போல हैं பாபா சொல்ற तो நீங்களும் वैसे செக் ही பண்ணுங்க. संस्कार அப்போ அந்த சுபாவம் வெளியில बनना வருது है। அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள், तो ब्राह्मणों का नहीं लगता, நம்மளுடைய சுபாவம் அப்படி இருக்கு, आज நம்மளுடைய का अटेंशन வார்த்தைகள் देके அப்படி இருக்கு. அதனால इस बात को நாம ध्यान दें, நிறைய கவனம் கொடுக்கணும் இந்த ये விஷயத்துல. अलौकिक जीवन है, अलौकिक संबंध है। இது என்னுடைய अलौकिक का सब அலௌகிக एक करना है, பிறப்பு. இந்த உறவு முறைகள் सारे எல்லாமே ईश्वरी ஆன்மீக प्रवृत्ति आ உறவு गया। முறைகள். ஆன்மீக வாழ்க்கையை நான் வாழறேன் सब அப்படிங்கிறது समाचार में இருக்கணும். सुनते होंगे முழு உலகத்தையும் कैसे கூட बहुत जबरदस्त நாம் युद्ध चल பார்க்கும்போது रहे हैं। நிறைய கோபம் இருக்கு. நீங்க எல்லாரும் நியூஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. हजारों लोग मरते हैं, ஒரு போர் मिलियन நடந்துட்டு இருக்கு. அநேகமான ஆயிரக்கணக்கான घर नहीं है, ஆத்மாக்கள் உடலை விட்டு போறாங்க. सारे वर्ल्ड में சிலர் வீடுகள் सबसे बड़ी இல்லாம प्रॉब्लम ஆயிடுறாங்க. ह्यूमैनिटी முழு உலகத்திலையும் ஒரு तो जाते रहते பிரச்சனைகள் हैं इருக்கு दूसरे देश में, இப்பொழுது. फिर दूसरे देश, நிறைய दूसरे வந்து देश में चल நமக்கு जाते இமிகிரேஷன், तो அதாவது बेचारे बहुत भटकते हैं। நாட்டு உரிமை, அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் तो வீடுகளில் इसलिए இல்லாம எந்த हमें क्या करना நாட்டை है, நாம் சார்ந்தவர்கள் அப்படின்னு கூட ज्यादा தெரியாம से ज्यादा இருக்கிறாங்க. அப்ப நாம என்ன हम செய்யணும்? शांति का இந்த वातावरण நேரத்துல बनाए। நாம் என்ன செய்யணும்? நாம் அப்படிப்பட்ட அன்பு, அமைதி நிறைந்த इस சூழலை நாம் समिट का உருவாக்க टॉपिक भी வேண்டும். है क्लीन एंड हेल्दी सोसाइटी। இன்றைக்கு பாரத பிரதமர் सोसाइटी पहले வந்திருக்கிற, शुद्धि वातावरण சாரி चाहिए। பிரதமர் இல்ல, பிரசிடென்ட் வந்திருக்கிற அந்த இடத்துக்கு वातावरण में வந்து अगर क्रोध है, அமைதி, சுற்றுச்சூழல்ல आत्मा में அமைதியை मोह எப்படி है, கொண்டு लोभ है, வருவது அப்படிங்கிறது தான் தலைப்பு. आत्मा के लिए अच्छा எங்க नहीं है। வந்து பற்று இல்லையோ, तो இந்த वातावरण सुख का, விகாரங்கள் இல்லையோ, शांति का, என்ன प्रेम का, ஆத்மால எங்க விகாரங்கள் இல்லையோ, எங்க ज्ञान வந்து का, அன்பு இருக்கு, तो वातावरण कैसा है? ஞானம் இருக்கு, संकल्पों से। அந்த जैसे संकल्प चलाते हैं वैसी वाइब्रेशंस ஸோ बनती हैं, யார் இந்த और சூழலை वाइब्रेशन से உருவாக்குறாங்க அப்படின்னா, तो असली शुद्धि क्या है? அப்போ संकल्प। அந்த சூழலை உருவாக்கும் धीरे அந்த धीरे விஷயத்தை पांचों विकारों को, எண்ணங்கள் தான் उसकी சூழலை संपूर्ण உருவாக்குகிறது. निर्मलता அதனால நாம எல்லா को விகாரங்களையும் நாம் முடித்து बनाने விட के வேண்டும். लिए அதுதான் முழுமையான कोई भी தூய்மை. विकार का संस्कार முழுமையாக நாம் ना हो, தூய்மையாகணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையா இருக்கணும். ऐसा எந்த लक्ष्य रखें தூய்மையற்ற எண்ணத்தையும் நாம் कि கொண்டிருக்க उसको கூடாது. जीवन से விகாரங்கள் நம்முடைய எண்ணங்கள்ல बनाए। இருக்கக்கூடாது. இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதுதான் உயிரோடு अव्यक्त இறப்பதாகும். मुरली रिवीजन 1969 से ज्ञान के रतन இப்பொழுது நாம் और அவ்யக்த स्नेह முரளி के மீட்டல் धन செய்யலாம். 1969 முதல் ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். முரளி தேதி 'अव्यक्तवाणी' तारीख है 24/6/74. 24 जून ஒரு 1974। ராஜயோகி மட்டுமே உலக राजयोगी ही विश्व के ஆட்சியாளர், प्रधान, உலக सर्वश्रेष्ठ सहजयोगी, राजयोगी, உலக कर्मयोगी, ज्ञान ராட்சியாளர் योगी அப்படிங்கிற உரிமையை बनाने ராஜயோகி மட்டுமே பெற दायन முடியும். உங்களை योग्य நீங்கள் யோகி ஆத்மாக்கள் व पूजन நினைக்கிறீங்களா? योग्य உங்க बनाने எல்லாருக்கும் वाले யோகி ஆத்மா என்ற सदा பட்டம் पूज्य கிடைத்ததா? நீங்க योगेश्वर எல்லாரும் யோகி शिव ஆத்மாக்களாக बाबा இருந்தாலும் बोले
நீங்க எல்லாரும் क्या ஒரே आप அளவிற்கு सभी अपने को யோகியாக योगी இருப்பதில்லை. समझते हैं? எல்லாரும் நம்பர் வாராக இருக்கிறீங்க. क्या योगी का ஒருவர் ढांचा आप सभी को ஒரு मिल படிப்பை गया முடித்த है। பிறகுதான் அவர்களுக்கு பட்டம் योगी கிடைக்கிறது. होते हुए भी आप सभी एक जैसे योगी ஒருவர் नहीं, ஒரு படிப்பை முடித்த பிறகுதான் बल्कि அவர்களுக்கு नंबर அந்த वन சான்றிதழ் அப்படிங்கிறது जैसे கிடைக்கிறது. कोई भी உங்களுக்கு पढ़ाई पढ़ने நீங்க के ஒரு बाद டிகிரி முடித்த பிறகுதான் உங்களுக்கு परीक्षा அந்த पास சான்றிதழ் करने का கிடைக்கும். सर्टिफिकेट அப்போ मिलता है அவரை ப்ரொஃபஷனல், और डिग्री அதாவது का அதுல அவர் सर्टिफिकेट பிரதிநிதித்துவம் मिलता வாய்ந்தவர் அப்படின்னு तो कहलाने சொல்லப்படுது. में भी वही இப்போ एक ஒரு नाम லாயர் होता அல்லது है। ஒரு டாக்டர் இருக்கிறார். जैसे कि वकील அது है போல वह डॉक्टर है, உங்களுக்கு ஒரு யோகி ऐसे ही வாழ்க்கையினுடைய यहाँ ஞானம் जब கிடைத்திருக்கிறது. नॉलेजफुल बाप के द्वारा ஒரு போகி योगी வாழ்க்கை और அப்படிங்கிற भोगी जीवन வாழ்க்கை की என்ன नॉलेज அப்படிங்கிற मिलेगी ஞானத்தையும் தந்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் போகி வாழ்க்கையிலிருந்து உங்களால உயிரோடு तो இறக்க भोगी के முடிகின்றது. बाद मर्जीवा बने நீங்கள் तो यहाँ भी ब्रह्मा कुमार விதவிதமான भगवत முறையில कुमार का யோகத்தை टाइटल நீங்க मर्जीवा बनने के வர்ணிக்கின்றீர்கள். बाद स्वतः ही இப்போ मिल जाता உதாரணத்திற்கு है சகஜ யோகம், और वैसे தொடர்ச்சியான ही ஒரு योगी யோகம், का கர்ம भी யோகம், टाइटल, புத்தி யோகம் அப்படின்னு परंतु நீங்க नंबर விதவிதமான वन வழியில அதை விரிவாக்கம் बाकी செய்து इनमें சொல்றீங்க. भी क्या फर्क है? இந்த புகழ் இருக்கு இல்லையா? जैसे இப்போ योग की महिमा करते हैं மருத்துவ துறையில் कि எடுத்துக்கிட்டோம் वह அல்லது सहज योग, निरंतर மிலிட்ரி ஆர்மியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா कर्म வெவ்வேறு योग விதமான व ज्ञान योग கிரேட்ஸ், அதாவது और பொசிஷன் बुद्धि இருக்கு. योग அது है। போல கூட फिर யோகி उसकी அப்படிங்கிற भी போது महिमा கர்ம करते हैं யோகிகள் இருக்காங்க, புத்தி யோகம் जैसे இருக்கு. कि डॉक्टर्स में और मिलिट्री में भी भिन्न भिन्न प्रकार के ग्रेड्स होते हैं, उसी रीति यहाँ भी சாரி, அது योगी ஹிந்தியில மெதுவா வருது. कर्मयोगी தமிழ் और बुद्धि இங்கிலீஷ்ல योगी, அவ்வளவு சீக்கிரம் அதுல சீக்கிரம் यहाँ போயிடுது, भी படிக்க कोई முடியல. तो सभी लक्षणधारी ஸோ है இங்க கர்ம और कोई யோகிகள் एक இருக்கிறாங்க, या दो, புத்தி लेकिन யோகிகள் सब இருக்காங்க. एक அது है। போல இங்கும் கூட அனைத்து பாருங்க, இங்கிலீஷ் சீக்கிரம் போயிடுச்சு, जैसे कि படிச்சு किसी சொல்ல का முடியல. बुद्धि का योग है ஸோ लेकिन उसका कर्म योग नहीं है, या फिर किसी का कर्म योग है அவங்களுடைய तो புத்தி वह सहज योगी புத்தியினுடைய नहीं, யோகம் या जो ज्ञान में सदा नहीं रहता ஒருத்தர் கர்ம யோகியா तो இருக்கிறாங்க, उसको ஆனா ज्ञान ஈஸி யோகியா இருக்க योगी முடியல. नहीं कहेंगे। ஒன்னொன்னுதான் ஒவ்வொருத்தரால இருக்க यहाँ भी முடியுது. எல்லா एक ही टाइटल मिलेगा தகுதிகளும் உறைந்தவர்களாக तो இருக்க முடியல आप ஒருத்தரால. जो योग की महिमा இங்கேயும் கூட உங்களுக்கு और ஒரே को ஒரு सुनाते தலைப்பு தான் हैं கிடைக்குது. तो அதனால वह நீங்க स्वयं में धारण உங்களுக்குள்ள करें। யோகத்தினுடைய जैसे புகழை உங்களுக்குள்ள राजयोग நீங்க கிரகிக்கணும். மற்றவர்களுக்கு अर्थात எடுத்து जो சொல்றீங்க. कर्मेंद्रियों पर உதாரணத்திற்கு विजय प्राप्त है ராஜயோகம் அப்படிங்கிறது उन உங்களுடைய पर ஸ்தூல राज्य புலன்களை करना है வெற்றி तो கொள்வதாகும், वह அதை भविष्य में भी ஆள்வதாகும். அதன் மூலம் श्रेष्ठ पद को ஆத்மா पाता है। எதிர்காலத்துல ஒரு உன்னதமான राजयोगी का பதவியை अगर अடைய முடியும் पावरफुल அப்படின்னு योग சொல்றீங்க. है ஒரு तो ராஜயோகி ही எப்பொழுது उसको சக்தி வாய்ந்த ஒரு राजयोगी யோகத்தை कहेंगे, கொண்டிருக்கின்றாரோ அப்பொழுதுதான் अन्यथा அவரை उसको ராஜயோகி योगी என்று ही நம்மால் அழைக்க कहेंगे। முடியும். இல்லைன்னு சொன்னா लेकिन உங்களை யோகின்னு தான் राजयोगी சொல்ல ही முடியும், कहेंगे। ஆனால் நிச்சயமாக अब ராஜயோகின்னு तो சொல்ல यह முடியாது. चेक करो அதனால் உங்களை कि நீங்க क्या சோதனை मैं सभी பண்ணணும். टाइटल धारण நீங்கள் करने वाला நீங்க யோகி योगी ஆத்மாவாக बना இருக்கிறீங்களா? हूँ? அதாவது எல்லா कोई के தலைப்புகளையும் 8-10 தனக்குள் கிரகித்த யோகி तो कोई के ஆத்மாவாக 1-2। இருக்கின்றீர்களா? அல்லது अच्छा 8 அல்லது आगे 10 की தலைப்புகளை बात மட்டுமே सुनेंगे। வச்சிருக்காங்க. சிலர் ओम 1-2 शांति। தலைப்புகளை மட்டுமே கிரகிச்சிருக்காங்க. மீதி முரளியை நாம் நாளை கேட்கலாம். ஓம் சாந்தி. Children, whatever word we use, question is, can we accept to be innocent like the children? குழந்தைகளைப் போல கள்ளம் கபடமற்றவர்களாக எதையுமே அறியாதவர்களால் நம்மளால இருக்க முடியுமா? நீங்க உங்களுடைய பிராமண வாழ்க்கையை நீங்க நல்லா கொண்டாடணும் அப்படின்னா the innocence of the child, ஒரு குழந்தையினுடைய கள்ளம் கபடமற்ற தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு நாம் வாழ வேண்டும். Innocence of the child means what?
குழந்தையினுடைய கள்ளம் கபடமற்ற தன்மை Free from அப்படின்னா என்ன? all kinds of negativities. எல்லா விதமான எதிர்மறை தன்மையிலிருந்தும் விடுபட்டு இருப்பது. The moment there is negativity in the mind, எப்போ மனசுல எதிர்மறை தன்மை வந்துடுமே அப்போ முகத்துல இருக்கிற புன் சிரிப்பு காணாமல் போய்விடும். the natural smile would exist when there is naturalness. இயல்பான புன்னகை எப்போ இருக்கும் அப்படின்னா எப்போ நாம குழந்தை தன்மையில இயல்பா இருக்கிறப்போ அப்போ புன் சிரிப்பு இயல்பானதாக ஆகிவிடும். What I have experienced, நான் என்ன அனுபவம் செய்திருக்கின்றேன் அப்படின்னா பல வருடங்கள்ல what Baba shared this morning in the Murli, பாபா இன்னைக்கு காலையில முரளியில என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் அனுபவம் பண்ணியிருக்கேன். advised even in the previous Avyakt Murli. இது போன முரளியில கூட பாபா சொன்னார். எந்த விஷயத்தை சொன்னார்? We keep on reminding ourselves, நமக்கே நாம நினைவு செய்து கொண்டே இருக்கணும். மீண்டும் நாம வாழணும். our real selves. நம்முடைய உண்மையான குணங்கள்ல நாம் மீண்டும் வாழணும். बचपन के दिन भुला न देना